பூவுக்கும் தென்பாண்டி காத்துக்கும் எம்மாட்டுங்க சந்தோஷம்தான் எம்மா. ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான வீடியோவில் ஒரு லோ காஸ்ட்டு 5.1 ஆம்பிளிஃபையர், அதாவது ஒரு பெஸ்ட்டான ரிசல்ட்டு. 10க்கு 15 ஹால் சைஸ் இருக்குது, இல்லை நான் 10க்கு 15 ரூம் சைஸில் கேட்க போகிறேன். அந்த பட்ஜெட்டுக்கு அந்த ஒரு ஹாலில் கேட்குறதுக்கு ஒரு லோ பட்ஜெட்டாகவும் இருக்கணும், நல்ல ஒரு ஆடியோ கிளாரிட்டியோட ஒரு ஆம்பிளிஃபையர் வேணும்னா நீங்கள் இந்தமாரி ஆம்பிளிஃபையர் நீங்கள் சூஸ் பண்ணலாம். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சஞ்சித் ஆடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நிறைய வீடியோக்கள் அடுத்தடுத்து வந்துட்டு இருக்கும். ஒவ்வொரு வீடியோவிலையும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு சில விஷயங்கள், எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள், நான் அனுபவப்பட்ட விஷயங்கள் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆம்பில் பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸாக வந்து அகர்லிக் பேனல் வந்து எனக்கு வந்து லைட்டிங் பேனல் வேணும்னு கேட்டிருந்தாரு. அதுக்கு ஏற்ற மாதிரி லைட்டிங் பேனல் போட்டு நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். வியூ மீட்ரு வந்து வேணான்னு சொல்லிட்டாரு, அதனால் வியூ மீட்ரு போடல. இதில் வந்து நம்ம யூஸ் பண்ணுற ஸ்பீக்கர்லாம் பார்த்திங்கன்னா 4 இன்ச்சு ஸ்பீக்கர் தான் யூஸ் பண்ண போகிறோம். 5 ஸ்பீக்கர் 4 இன்ச்சும் ஒரு 12 இன்ச்சு சப்பு வந்து எக்ஸ்ஆர் 12 இன்ச்சு சப்பு ஹெவி மேக்னெட்டு. ஸ்பீக்கர்லாம் பார்த்திங்கன்னா 4 இன்ச்சு பார்த்திங்கன்னா 4 இன்ச்சு ஊஃபர் தான் போட்டிருக்கோம். இது வந்து சாம்கான் பிராண்டு டியூட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 வாட்ஸ் வரைக்கும் சப்போர்ட் பண்ணுற ஒரு நல்ல ஹெவியான டியூட்டர் தான் போட்டிருக்கோம். இதுவே உங்களுக்கு ஒரு நல்ல ஆடியோ எஃபெக்ட் இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா ஆம்பில் வந்து இன்டீரியல் பார்க்கலாம், என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கின்றது அப்படியே நான் ஒன்ஸ் சொல்லிடுறேன். இதில் பார்த்திங்கன்னா வந்து ஒரு 24/5 ஆம்பியர் நல்ல ஹெவியான ஹெச்டி காப்பர் ட்ரான்ஸ்ஃபார்மர் தான் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு வந்து 50 வோல்ட்டு 5000 mAhல 2 கெப்பாசிட்டரும் 6 amps டயோடு. இது வந்து யூஎஸ்பிக்கான ரெகுலேட்டரு எல்லாமே இந்த செக்ஷனில் வந்துடும். அடுத்து பார்த்திங்கன்னா SSS ப்ராலஜிக்கு தான் நான் இதில் வந்து யூஸ் பண்ணியிருப்பேன். எல்லாமே நல்லாயிருக்கும், பேஸ் டேபிளாக இருக்கட்டும், சவ்வு சரவுண்டு எல்லாமே இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா ஆடியோ செக்ஷனில் பார்த்திங்கன்னா 2050 5 சேனலுக்கும் 2 ஃபிட்டு போட்ட மோனோ போர்டு வந்து சப்புக்காக நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து நல்ல கைன் இருக்கும், ஜேபிஎல் வரைக்குமே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டேன், நல்லா தான் இருக்குது. நீங்கள் 4 டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு கிடைக்கிற பேஸ் அந்தளவுக்கு இருக்குமா அப்படின்னா இல்லை, ஒரு 75% வந்து நீங்கள் இதில் வந்து ஃபீல் பண்ணலாம். அடுத்து பார்த்திங்கன்னா மற்ற 5 சேனலுக்கும் 2050 போட்டிருப்பேன். ஒரிஜினல் ஐசி தான், எஸ்டி ஐசி. அதனால் வந்து ஆடியோ கிளாரிட்டி ரொம்ப நல்லாவே இருக்கும். ஒரு கூலிங் ஃபேனு, ஸ்பீக்கர் சாக்கெட்ஸு, டிவிக்காக நம்ம ஒரு ஆர்சிஐ இன்புட் வந்து கொடுத்துருக்கோம். இங்கே ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா சப்பு வேல்யூமு, இங்கே செலக்டர் சுவிட்சு, ஃப்ரண்ட்டு பேஸ் டேபிள், சென்ட்ரு, ரேரு, யூஎஸ்பி சாக்கெட்டு, ஆன் ஆஃப் சுவிட்சு, மாஸ்டர். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஆனால் ஆடியோ கிளாரிட்டி ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு லோ பட்ஜெட்டு தான். ரேட்டு வந்து நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் கேளுங்க, நான் சொல்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே மாஸ்டரில் வந்து நான் வந்து 104 ஒரு டிஸ்க்கு ஒன்று வந்து நான் ஆட் பண்ணியிருப்பேன். என்னென்னா சென்ட்ரலில் மட்டும் லைட்டாக அம்மிங் வர ஆரம்பிச்சிச்சு. அதுக்கு நீங்கள் இந்தமாரி ஒரு டிஸ்க்கு யூஸ் பண்ணிங்கன்னா இன்புட்டுக்கும் அவுட்புட்டுக்கும் அந்த அம்மிங் வந்து ஓரளவுக்கு வந்து அரெஸ்ட் பண்ணலாம். இந்த ஆம்பில் இந்த ஒரு மெத்தேடு வந்து நான் யூஸ் பண்ணேன், அம்மிங் வந்து கட் ஆனது. அதனால் நீங்களும் வந்து அம்மிங் வந்து அந்தமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் வேறு என்ன டவுட்டுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்தமாரி ஆம்பிளிஃபையர் வேணும்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இதனுடைய ஆடியோ டெஸ்ட் வந்து நான் ப்ளே பண்ணுறேன், கேட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். மடியோ கலசு சத்தம் ஆதார